Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. முதல்ல எல்லாம் ஜோரா கரங்களை தட்டலாமா? ஜோரா. எதற்குன்னா, நான் பக்கத்துல மாசிலாப்பாளையத்துல ஒரு 9 மாதம் இருந்தேன். இப்ப இவ்வளோ கூட்டத்தை பார்க்கிற போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. தந்தை அவர்களுக்கு வாழ்த்து. பேரருட் திரு சிங்கராயன் ஒரு ஜெப மண்ணாக இந்த இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்கு போன்ற குருக்களுக்கெல்லாம் ஜெபத்தை கற்றுக் கொடுத்தவர் அவர். வெறுமனே பணிவாழ்வல்ல, ஜெப வாழ்வில் இருக்க வேண்டும். அடிக்கடி கடவுளை துதிக்க வேண்டும், கடவுள் உறவில் இருக்க வேண்டும். இன்று இவ்வளவு பேர் இந்த இடத்திற்கு வருகிறீர்கள். இந்த இடம் பரிசுத்தமான இடம். ஹல்லேலூயா. Hallelujah. பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற போது கடவுள் நல்லன நமக்கு செய்வார், நல்லன செய்வார். If you want to experience a miracle, be holy. Hallelujah. 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 உண்மைன்றவங்க கரங்களை தட்டலாமா? ஃபாதர், நீங்க சொல்றது உண்மை. இன்னைக்கே எனக்கு வந்து ஒரு பெரிய புதுமை நடக்கணும்னா நீ தூய்மையாயிரு. ஹல்லேலூயா. Hallelujah. தூய்மையாயிருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கடவுளோடு இரு. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. தூய்மையாயிரு என்றால் கடவுளோடு இரு. இன்னைக்கே எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு புதுமை வேணும்? கரங்களை உயர்த்துங்க பாப்போம். இவ்வளவு பேருக்கு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. இவ்வளவு பேருக்கு இன்னைக்கே புதுமை வேணும்னா நீங்க தூய்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியை பாருங்க. இயேசு வயல்வெளியே போகிறார், சீடர்களை அழைத்து கொண்டு போகிறார். பசி தாங்கல சீடர்களுக்கு. பக்கத்துல இருந்த வயல்ல இருந்த என்ன செய்தார்கள்? கதிர்களை அவர்கள் கொய்து சாப்பிட்டு விட்டார்கள். தப்பா ரைட்டா? தப்பா ரைட்டா? சரியா? தப்பா? தப்பு தானே. அடுத்தவங்க வயல்ல சாப்பிடலாமா நம்ம? எவ்வளவு பேர் சாப்பிட்டு இருக்கிறீங்க? நான் சாப்பிட்டு இருக்கிறேன்பா. எனக்கு ஞாபகம் வருது, நாங்க சின்ன வயசுல இருக்கிறப்ப எங்க ஊர்ல வந்து ஒரு பாட்டி இந்த கோணப்புளியாங்கான்னு ஒரு மரம் வச்சிருப்பாங்க, ஒரே ஒரு மரம். தூங்க போற நேரத்துல நாங்களாம் ஓடி போய் பறிச்சுட்டு வந்து சாப்பிட்டுருவோம். ஸ்கூல் விட்டாங்கன்னா நேரம் அங்க போய் சாப்பிடுவோம். ரோட்ல அரசாங்கம் வச்சிருந்த புளிய மரத்தை எல்லாத்தையும் கல்லை விட்டு எரிஞ்சு அடிச்சு சாப்பிட்டு இருக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் வயசு அதிகமாக வாலிப வயசு வந்தோடனே என்ன பண்ணுவோம்? லாரியில கரும்பு போவோம், பின்னாடியே போய் ஏறி அந்த கரும்பை ஒடிச்சு சாப்பிட்டு இருக்கிறோம். பக்கத்துல நடந்து போறப்ப அடுத்தவங்க காட்டுல இருந்து கடலக்காய் நல்லா இருக்கும், உடனே என்ன பண்ணுவோம்? அதை பறிச்சு சாப்பிட்டுட்டு பக்கத்துல மயில் மேயும், இந்த மயிலெல்லாம் வந்து சாப்பிடுதுன்னு அதை திட்டிட்டு நம்ம பறிச்சுட்டு போவோம். செய்திருக்கிறோமா? செய்திருக்கிறவங்களாம் ஜோரா கரங்களை தட்டுங்க பார்ப்போம். ஃபாதர், நான் கூட சாப்பிட்டோம். இவ்வளவு பேர் சாப்பிட்டு இருக்கிறீங்க, பரவாயில்ல. பாருங்க, யூத மதத்துல ஒரு சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம் தெரியுமா? நல்லா அருமையான சட்டம் இருக்குது. என்ன சட்டம்னா, பக்கத்து காட்டுக்காரன்ட்ட ஏதாவது இது மாதிரி கதிர் இருந்தா, கலகா இருந்துச்சுன்னா, நீ பசிச்சுச்சுன்னா கைகளில் கொஞ்சம் பறித்து சாப்பிட்டு கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆனா அருவாளை எடுத்துட்டு போயிடாதன்னு சொல்லுது சட்டம். உனக்கு பசிச்சா கையில கொஞ்சம் வேணா எடுத்து சாப்பிடு, ஆனா அருவா போறப்பவே அந்த பயிரையே வெட்டி எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்காத. யூஸ் யுவர் ஹேண்ட் when you are hungry, but don't use the suckle. அந்த பயிரை மொத்தமா அறுத்து எடுத்துடணும், நமக்கே எல்லாம் அப்படின்ற ஒரு சுயநலம் மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. பசிச்சுச்சுன்னா சாப்பிட்டுக்க. நம்ம பாரதியார் கூட அதான் சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு? தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தனையே எரித்திடுவோன்றார். பசிச்சா சாப்பிட்டுக்கப்பா, பரவாயில்ல, ஆனா அருவா எடுத்துட்டு போயிட்டு அந்த கதிர் முழுசையும் அறுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு போகணுன்ற எண்ணத்தை வைக்காத. இவர்கள் செய்த தப்பு என்னன்னா, ஓய்வு நாளில் அதை செய்து விடுகிறார். ஓய்வு நாளில் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு சில சட்டங்கள் இருந்தன.
அதுல ஒரு 3 சட்டம் என்ன தெரியுமா? கதிரை பறிக்க கூடாது. மீறிட்டாங்களா? அவங்க கதிரை தான் பறிச்சாங்க. 2வது சட்டம் என்ன தெரியுமா? சரி, நீ கதிரை பறிக்க கூடாதுதான். கதிரை பறிச்ச கதிரை கையில போட்டு கசக்க கூடாது. பைபிள்ல தெளிவாவே இருக்கு. என்ன பண்ணாங்க அவங்க? அந்த கதிரை கொய்து கசக்கிறாங்க அவங்களே. சோ 2வது தப்பு பண்ணிட்டாங்க. 3வது தப்பு, அப்படியே கசக்கி எடுத்தினா கூட அதை நீ உணவாக உண்ணக்கூடாது. ஓய்வு நாள்ல அதை செய்யக்கூடாது. இவங்க என்ன பண்றாங்க? எல்லாரும் சாப்பிட்டுறாங்க இல்லையா? 3 தப்பு இருக்குது, 3த்தையும் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. அவங்கள தண்டிக்கணுமா இல்லையா? தண்டிக்கணுமா இல்லையா? அதை தான் பரிசேயர்கள் உங்க சீடர்கள் இப்படி செய்யறது தப்புதானன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனால் இயேசு அது தப்புதான், ஆனாலும் அவர்களுக்காக வாதாடுகிறார். கரங்களை தட்டலாமா? நம்ம எவ்வளோ தப்பு செஞ்சிருக்கிறோம். ஜோரா கரங்களை தட்டுங்க இயேசு ஆண்டவர். நான் அதை படிச்சப்ப உண்மையிலுமே என் கண் கலங்குனுச்சு. பிராக்டிக்கலா ஒரு சிம்பிள் லெசன் இன்றைய நற்செய்தியில. நம்ம வாழ்க்கையில எவ்வளோ தப்பு செஞ்சிருக்கிறோம். சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். நம்ம வாழ்க்கையில எவ்வளோ தவறுகள் செய்திருக்கிறோம். ஆனால் இயேசு உடனே அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். பாருங்க, பெரிய லெசன் நம்ம வாழ்க்கையில. எவ்வளவோ பரிந்து பேசுதல். எவ்வளவு பெரிய தவறுகள் செய்திருந்தாலும் பரிந்து பேச என் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, செய்தி அது ஒரு தொடக்கம். ஆனால் மீண்டும் மீண்டும் இதை படித்து பார்க்கிற போது எனக்கு வேறொரு நிகழ்வு ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது. கதிரை கொய்தார்கள், அது ஒரு தவறுதான். ஆனால் செய்தி அதுவல்ல. நாம் கூர்ந்து இன்னும் சில விஷயங்களை இதிலே இந்த நற்செய்தி பகுதிகளில் நாம் பார்க்க வேண்டும். என்ன என்றால், இயேசுவின் அந்த பரிசேயர்கள் கொய்த கதிரை பார்த்தார்களே தவிர, நீங்களும் நானும் நம் வாழ்நாளின் எல்லா சூழமைவுகளிலும் பறித்து கொள்ளப்பட வேண்டிய இன்னொரு கதிரை அவர்கள் பார்க்கவில்லை என்றுதான் வருத்தத்தோடு நிற்கிறார். பசிக்காக நீ அந்த கதிரை பறித்து கொண்டாய். ஆன்ம பசி தீர்க்கிற இன்னொரு கதிர் அந்த வயல்வெளி நடுவே, உங்கள் நடுவே நின்று கொண்டிருக்கிறதே. இந்த கதிரை நீங்கள் எப்போது பறிக்க போகிறீர்கள்? இந்த கதிரை நீங்கள் எப்போது உண்ண போகிறீர்கள்? இந்த கதிர்தான் உங்கள் ஆன்மாவுக்கான போஷாக்கு. அதுதான் இயேசு ஆண்டவர் என்னும் கதிர் உங்கள் முன்னே நிற்கிறதே. என்னை பறித்து கொள்ள வேண்டும் என்று துடிப்பதை விட அன்றாட பசிக்காக ஓடுகிற ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் இது சட்டத்தை பார்த்து தவறு சரி என பார்க்கிற கூட்டம். எப்போது உங்கள் கண்கள் என் மீது பதியப்பட போகிறது? ஆழமான செய்தி. இயேசுவுக்கு அதுதான் மிக முக்கியமாய் இருக்கிறது. பாருங்கள், இன்றைய முதல் வாசகத்திலே கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் சொல்லுகிற கூற்றை நீங்கள் பாருங்கள். நாள் வருகிற போது நாம் எல்லாரும் கடவுளுடைய திருமுன்னிலையில் பரிசுத்தராய் நிற்க வேண்டும். நாள் உனக்கென குறிக்கப்பட உள்ளது. அந்த நாளில் தூய உள்ளத்தோடு நீ கடவுளின் திருமுன்னிலையில் நிற்கப்பட போகிறாய். அப்படி நிற்கப்பட நம்மை தகுதியாக்க இயேசு ஊன் உடல் எடுத்தார், கதிராக மாறினார். ஊன் உடல் எடுத்து அவர் நம்மை தமது சாவினால் கடவுள் முன் ஒப்புரவாக்கினார். இதுதான்பா நற்செய்தி என பவுலடியார் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பசிக்காக தின்கிற கதிர் அது தப்பு, அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என சொல்லுகிற ஒரு கூட்டம். ஆனால் ஆன்ம
கதிர் இயேசு கிறிஸ்து. இதோ நான், யோவான் நற்செய்தி 6:51 நாம் வாசிக்கிறோம், விண்ணகத்திலிருந்து வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை சும்மா இல்லப்பா, கடிச்சு சாப்பிடுங்கிற, கடித்து சாப்பிடு. இதை மென்பவர், இதை உண்பவர் இறப்பினும் வாழ்வார். உன் ஆன்மாவுக்கான போஷாக்கு என்பது இயேசு கிறிஸ்து என்னும் கதிர். அந்த கதிரை பெற்றுக்கொள்ள நாம் முனைய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கதிர் 2 விடங்களில் அழகாய் நமக்கு இலவசமாய் வருகிறது. ஒன்று இறை வார்த்தை, இன்னொன்று திருப்பலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அன்புக்குரியவர்களே, இந்த இயேசு என்னும் கதிரை நான் உட்கொள்ள, என் ஆன்மாவை பலப்படுத்திக் கொள்ள திருப்பலியில் நாம் பங்கெடுக்க வேண்டும். திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும். நம்மளாம் இன்னைக்கு ஒரு முறை வச்சிருக்கிறோம். ஏதோ நமக்கு டைம் கிடைச்சா மாசுக்கு போலாம், அல்லது சிலர் ஞாயிற்றுக்கிழமைகளிலே மாசுக்கு போவோம். ஏன்னா கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி எண் 2181 சொல்லுகிறது, ஏதேனும் ஒரு முக்கியமான அலுவல், அது குறிப்பிட்டு காட்டுகிற ஒரு காரணம் உடல்நிலை சரியில்லாமல் போனால் ஒழிய நாம் ஞாயிறு திருப்பலியை கட்டாயம் முழு திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும். அப்படி பங்கெடுக்கவில்லை என்றால் அது ஒரு கனமான பாவம் என சொல்லுகிறது கத்தோலிக்க திருச்சபை மறைக்கல்வி. எதை சொல்லுது பாரு, இட்ஸ் a grave sin. அதை சொல்லிவிட்டு விளக்கம் என்ன சொல்லப்படுகிறது, அது ஒரு கனமான பாவம் என்பது என்ன அர்த்தம்? நீங்க கண்டிப்பா வரணும், ஸ்கூலுக்கு வர்ற மாதிரி உங்களுக்கு நாங்க அட்டெண்டன்ஸ் போட்டு பார்ப்போம் என்று கடவுள் அல்ல. மாறாக ஒரு கடவுளுடைய அருள் வேண்டாம் என சொல்லி வேறொரு இடத்தில் நீ இருக்கிறாயே, அதற்காகத்தான் அது கனமான பாவம். கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ள விருப்பமில்லாமல் நீ வேறொரு இடத்திற்கு போகிறாயே, திருப்பலிக்கு வராமல் வேறொரு அலுவல் முக்கியம் என திரிகிறாயே, கடவுளுடைய அருளை காட்டிலும் மேலானது ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறதா? அப்படித்தான் இந்த சீடர்களும் அந்த பரிசேயர்களும் தங்கள் பசிக்காக ஓடிக்கொண்டிருந்தார்களே, தங்களது ஆன்மாவை பார்க்கவில்லையே என்பதனால் தான் கடவுள் அழகுற இந்த பகுதியை நமக்கு வைத்திருக்கிறார். இயேசுவின் உடலோடு என் உடல் பொருந்த வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாட்கள் நெருங்குகின்றன, விரைவாய் ஒரு நாள் வரும். நமக்கு குறிக்கப்பட்ட அந்த நாளில் கடவுளுடைய திருமுன்னிலையில் ஆன்மாவோடு நான் நிற்பதற்கு இந்த உடல் எனக்கான போஷாக்காக மாறும். தூயவராய் கடவுளுடைய திருமுன்னிலையில் என்னை நிற்கச் செய்யும் என்றால் அதை உண்பதில் நான் ஆர்வத்தை காட்ட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞாபகம் இருக்கு, எங்க ஊர் கங்கவள்ளி. அந்த ஊர்ல அப்ப ஒரு தாத்தா, அவர் பேர் ஆபிரகாம்னு நினைக்கிறேன், எனக்கு பேர்லாம் தெரியல, எங்க அப்பாட்ட கேட்கணும்னு நினைச்சேன், நேரம் இல்லாதனால நான் வந்துட்டேன். எங்க அப்பா கூடவே சில நேரங்கள் நான் கோவில் திறக்குவதற்கு போவேன். எங்க அப்பா உபதேசியா 5 மணிக்கு அஸ்தகாலம் அடிப்பாங்க, பெல் அடிச்சு கதவெல்லாம் திறப்போம். ஒவ்வொரு முறை நான் போய் அந்த கதவை மெயின் டோரை திறக்கிறதுக்கு பயப்படுவேன். ஏன்னா இந்த அதிகாலையிலே அங்க ஒரு வெள்ளை உருவம், அந்த தாத்தா அவ்வளோ கஷ்டத்துல ஒரு குச்சி வச்சுட்டு அந்த கதவு நடுவுல நின்றுகிட்டே இருப்பார். கதவை திறக்கும் போதெல்லாம் அந்த தாத்தாவை பார்ப்பேன். ஆச்சரியமா இருக்கும். பல நேரங்கள்ல கடும் குளிரும் போது சரி, ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் அவர் இருப்பாரா? எல்லா சூழமைவிலும் தினம்தோறும் திருப்பலி, அந்த திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு முன்பே ஓடி வருவார். அதனால்தான் அழகுற புனித பியோ சொல்லுகிறார், ஃபாதரே பியோ எவ்வளவு அழகா சொல்றாரு, இந்த உலகம் சூரியன் இல்லாமல் கூட இயங்கி விடலாம், ஆனால் திருப்பலி இல்லாமல் இந்த உலகம் இயங்காதுங்கிறார். திருப்பலி உலகத்தினுடைய இதய துடிப்புன்னு சொல்றார், துடிப்புன்னு சொல்றார். பல நேரங்கள்ல நமக்கு வாய்ப்பு கிடைச்சும் போகாம இருப்போம் பாருங்க. ஐயோ வீட்டுல வேலை செய்யணும், அல்லது அங்க போகணும்,
கல்யாணத்துக்கு போகணும், மற்ற அலுவல் இருக்கிறது என சொல்லி நமக்கு வாய்ப்பு கிடைத்த இடத்தில் கூட திருப்பலியிலே பங்கெடுக்காமல் இருப்பது, கடவுளின் அருள் வேண்டாம் என வாழ்வது, அந்த ஆன்மாவுக்கு நீ தருகிற எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, பாதரே பியோ அவர் பல மணி நேரம் பூச வைப்பார். சில நேரங்கள்ல நல்ல சாமியார் யாருப்பா, எப்பா 8 மணிக்கு பூச ஆரம்பிச்சா 9 மணிக்கு முடிச்சுட்டா அவர் தான்பா நல்ல சாமியாரு. எங்க சாமியார் சூப்பருங்க, 20 நிமிஷத்துல பூச முடிச்சிடுவாரு. பாதரே பியோ 7 மணி நேரம் திருப்பலி வைத்துக் கொண்டே இருப்பார். இன்னொரு புனிதர் பாருங்க, புனித ஜான் மரிய வியானி. அவர் சொல்லுகிறார், உண்மையிலே நீ திருப்பலியின் ஆற்றலை உணர்ந்தாய் என்றால் மகிழ்ச்சியோடு அங்கே செத்து போயிடுவேன்றார். செத்தே போயிடுவோமா? ஐயோ, இவ்வளவு உன்னதம் அந்த திருப்பலியில் இருக்கிறதா? அவர் என்ன செய்வாராம் பாருங்க, திருப்பலிக்கு முன்பு பல மணி நேரம் தயாரிப்பாராம். நான் யோசிச்சு கற்பனை பண்ணி பார்த்தேன், திருப்பலிக்கு முன்பு பல மணி நேரம். இப்ப 6 மணிக்கு திருப்பலின்னா எப்படி நைட் 2 விடிகாலம் 2 மணிக்கெல்லாம் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். என்ன செய்வார்? பீடத்தை சுத்தம் பண்ணுவாரா, மெழுகுத்திரி எடுத்து அந்த மெழுகுத்திரியோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். உனக்கு வாய்ப்பை பாரு, இந்த பீடத்துல போய் உட்கார போற, மெழுகுத்திரியை எனக்காக ஜெபிச்சுக்க, நீ அவருக்கு சாட்சியா, நீ அந்த கிறிஸ்துவின் ஒளியா நீ சுடர் விடுகிற போதெல்லாம் உனது அனல், உனது கனல் கொஞ்சம் என் பெயரையெல்லாம் சொல்லட்டும். என்ன சொல்லியிருப்பாரு அந்த புனிதர்னு யோசிச்சு பாருங்க. பல மணி நேரம் தயாரிப்பு, பூசைக்கு முன்பு, பூசை முடிந்த பிறகும் பல மணி நேரம். சம்டைம்ஸ் பூசை முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அடுத்த வேலைக்கு போயிடுவோம். கொஞ்சம் அமர்ந்து ஜெபிப்பது, பல மணி நேரம் நன்றி செலுத்தி கொண்டே இருப்பாராம் பாருங்க. அந்த அளவுக்கு பூசை. இத்தாலியில ஒரு பெரிய தீமையை விரட்டுகிற பேய் ஓட்டுற ஒரு ஃபாதர் கேப்ரியல், அவர் ரொம்ப பெரிய எக்ஸார்சிஸ்ட். அவர் சொல்லுகிறார், என் அனுபவத்திலிருந்து பேசுகிறேன், சாத்தான் பயப்படுகிற மாபெரும் விஷயம் நீ திருப்பலியில் பங்கெடுத்து நன்மை வாங்குவது. ஜோரா கரங்களை தட்டலாமா? நீ திருப்பலியில் பங்கெடுத்து நன்மை வாங்குவது. எது உனக்கு பயம் என்று நினைக்கிறாயோ, எது சாவின் கயிறு என நினைக்கிறாயோ, எது உனக்கு துன்பம் என நினைக்கிறாயோ, எது இந்த நேரத்திலே கனப்பொழுது உன் குடும்பத்தை கவிழ்த்துவதாக உணர்கிறாயோ, செய்ய வேண்டியதெல்லாம் திருப்பலிக்கு போ, திருப்பலியில் கலந்து கொள், இறை வார்த்தையை முழுமையாய் கேள், அதே போல அந்த நற்கருணையை வாங்கு, பாவ சங்கீர்த்தனம் செய். தூய்மையை பெற்றுக்கொள்ளுகிற போது அந்த உண்மையான கதிராக நாம் மாற வேண்டும். கடவுள் சொல்றார், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய. அழகா விவிலிய அறிஞர்கள் சொல்றாங்க, இது இயேசுவுக்கு மட்டும் பொருத்தமல்ல இந்த பகுதி, அந்த பகுதி அவரை பின்பற்றுவோருக்கும் பொருத்தமாயிருக்கிறது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து என்பது இந்த பகுதியில் இயேசுவை மட்டும் குறிக்கவில்லை. இயேசு என்னும் அருள் மண்ணில் கோதுமை மணியான உனது நம்பிக்கை வாழ்வு புதைக்கப்படுகிற போது, இறக்கிற போது நாம் உயிர் பெறுகிறோம், வாழ்வை பெறுகிறோம். அதனால்தான் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 5வது திருவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. அடுத்த வரி எப்படி பவுலடியார் வைக்கிறார் பாருங்க, நாம் இனிமேல் பாவத்திற்கு அடிமைகளாயிராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அந்த கதிரை கொய்து கடித்து சாப்பிடுவது என்பது, நற்கருணையை நான் வாங்கி சாப்பிடுகிற போது என் பாவங்கள் ஒழிகின்றன, என் தவறுகள் எல்லாம் அங்கே சுக்குப்பொடியாகிறது, நான் சேகரித்து வைத்திருக்கிற பழைய மனித இயல்புகள் என்னை விட்டு அகல்கின்றன.
நான் இயேசுவாக மாறுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. ஏங்க அப்ப நற்செய்தி எப்படி எழுதப்பட்டிருக்க வேண்டும்? இயேசு ஒரு நாள் வயல்வெளியில் நடந்து சென்றார். பரிசேயர்களும் இயேசுவும் அவரை வந்து பார்த்து கட்டி தழுவி கொண்டார்கள். ஆண்டவரே, உமது வார்த்தை வேண்டும். ஆண்டவரே, உமது உடல் வேண்டும். ஆண்டவரே, உமது ஆடை வேண்டும் என்றார்கள். ஏனென்றால் நாங்கள் சாப்பிட்டு நிலைவாழ்வு அடைய நீர் மட்டும்தான் வழி, நீர் மட்டும்தான் உண்மை, நீர் மட்டும்தான் சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. கடந்த வாரத்துல நமக்கு வந்த ஒரு நற்செய்தி பகுதி, இயேசு முதல் சீடர்களை அழைத்தார். அப்ப பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தார்? வலையை அலசிட்டு இருந்தார். அப்பதான் நைட் எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க ரிட்டன். வலையை அலசிட்டு இருக்கிறார். மீன் ஒண்ணும் காணோம். இயேசு என்ன செய்தார்? உடனே போயிட்டு அந்த படகுல, சீமோன் பேதுருனுடைய படகுல ஏறி அமர்ந்து, படகை கொஞ்சம் ஆழத்திற்கு தள்ளி போங்கப்பான்னார். வலைகளை கொஞ்சம் ஆழத்தில் போடுங்கள்னு சொன்னார். அப்ப பேதுரு என்ன சொன்னாரு? ஐயா, நாங்க இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தோம். கூர்ந்து கவனிங்கள் அன்புக்குரியவர்களே, இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தோம், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உம் வார்த்தையை நம்பி இதோ நான் செய்கிறேன் என சொல்லி அவர் செய்கிறார். என்ன நடந்தது? நிறைய மீன். பக்கத்து போட்ல இருக்கவங்க எல்லாம் உதவிக்கு வராங்க. அந்த பெரிய மீன் பாட்டை பார்த்து அவர் திகைத்து போறாங்க எல்லாரும். அப்ப பேதுரு என்ன சொன்னாரு? ஆஹா, சூப்பரா, தேங்க்யூ ஜீசஸ் சொன்னாரா? என்ன செய்தார்? நன்றி ஆண்டவரே என்னாரா? என்ன சொன்னாரு? என்ன சொன்னார் பிரான்சிஸ்? ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே என்னை விட்டு நான் போய்விடும். பாவினார். நீர் என்னை விட்டு போய்விடும். என்னை விட்டு போய்விடுன்ற யாராவது நமக்கு ஒரு கட்ஸ் இருக்குதா? கடவுளே நான் பாவி, என்னை விட்டு போய்விடுன்னு சொல்வதற்கு? இந்த பகுதியை படித்து விட்டு என்னால் தூக்கமே வரலைங்க. எனக்கு தூக்கமே வரல. ஏங்க, இவ்வளவு பெரிய ஒரு பெரிய மிரக்கல் கடவுள் செய்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்வதை விட்டுவிட்டு புற விஷயத்தை பார்க்காமல் ஒரு மனிதன் தன் அகத்தை பார்த்திருக்கிறானே, இதுதான் நடக்க போகும். நாம் இப்போதெல்லாம் நமது புற விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இப்படி போக வேண்டும், என் குடும்பம் இப்படி இருக்க வேண்டும், இப்படி சம்பாதிக்க வேண்டும், அடுத்து இப்படி நடக்க வேண்டும் என சொல்லி எல்லாம் இந்த உலக பூர்வ காரியங்களினாலே சட்டங்களை பார்க்கிற பரிசேயர்களைப் போல பசிக்கு ஏதாவது கிடைக்குமா என்று உலகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோமே. நாள் வருகிற போது எல்லாம் உனக்கு முன் இருக்கும். பணம் கிடைத்திருக்கும், பதவி கிடைத்திருக்கும், பொருள் கிடைத்திருக்கும், எல்லாம் கிடைத்திருக்கும். நீயோ குற்ற உணர்வுடன் குறுகி நின்று உன் இதயத்தை கையில் பிடித்து அழுது கொண்டிருப்பாயே. அதற்குத்தான் சொல்லுகிறேன், இப்போதிருந்து இயேசுவை பற்றிக்கொள். வாய்ப்பு இருக்கிற போதே உன் கண்களை கடவுள் மீது பதியவை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a serious vocation. கிறிஸ்துவ நம்பிக்கை வாழ்வு என்பது ஒரு சாதாரண விளையாட்டு அல்ல. இங்கு கடவுள் வெறுமனே மேஜிக் செய்கிற இடம் அல்ல. நீ உண்மையாயிருந்தால் அவர் உனக்கு உண்மையாயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. மகனே, மகளே, இன்றே உன் இதயத்தை சரிபடுத்து. மீண்டுமாக அவர் மீது உன் கண்களை பதியவை. உண்மையாய் அவரை தேடு. உண்மையாய் அவரை தேடுகிற யாவருக்கும் கடவுள் அருகில் இருக்கிறார் என்றால் உன் வாழ்வை மாற்றிக்கொள். வேத வசனங்களை படிப்பதில் நேரத்தை செலுத்து. அதிகமாக ஜெபி. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நற்கருணையை பெற்றுக்கொள்ள உன்னையே நீ ஆர்வத்துடன் பழக்கு. திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிப்பது, இதுதான் உனது ஆன்மாவை இயேசுவினுடைய ஆற்றலாய் மாற்றுகிற போது தாழ்வுக்குரிய பாவத்திற்குரிய என் உடல் பரிசுத்த உடலாக நாள் வருகிற போது இயேசுவின் முன், கடவுளின் முன் நிற்கும். அப்போது ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்விக்கு நாம் எங்கும் ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை.
சாமுவேலை போல ஆண்டவரே பேசும், இதோ உன் அடியேன் என சொல்ல முடியும். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கண்களை நல்லா மூடி சொல்லப்பட்ட வசனம் உங்கள் செவிகளில், உங்கள் இதயங்களில், உங்கள் மூளைகளில் விழுந்த வசனங்களில், ஆண்டவரே நீர் என்னோடு பேசி இந்த வசனத்திற்கு நன்றி என சொல்ல. Thank you Jesus for the word of God. ஆண்டவரே நீர் என்னோடு பற்பல காரியங்கள் என்று இந்த குருவின் வழியாக பேசி. ஆண்டவரே நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்பா. சட்டங்களை பார்க்கிறேன். பசிக்கு என்ன சாப்பிடுவது என்பதுதான் எனது அன்றாட வேலையாய் இருக்கிறது. உன்னை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. உன்னை பார்க்கிற அனுபவம் என்பது இறை வார்த்தையில் இருக்கிறது என்றால் என் கரங்கள் நாள்தோறும் இறை வார்த்தையை திறக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ பிரச்சனைகளை என் மனசுல போட்டு நான் வச்சிருக்கிறேன்பா. எனக்கான திட்டங்கள் இது, அது, இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், எல்லாம் வேஸ்ட். நாள் வருகிற போது நீ எதை எதிர்பார்த்தாயோ அந்த மீன் அவ்வளவு தூரம் இருந்தும் பேதுரு பாவி என்ற தன் நிலையை பார்த்தார். ஆண்டவரே, எனக்கு இது கிடைக்க வேண்டும், அது கிடைக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், என் குடும்பம் அப்படியாக வேண்டும் என சொல்லுகிறேனே, என் ஆன்மா எப்படியாக போகிறது? உன்னை நான் தேட வேண்டும் அப்பா. அதற்கு மிக சிறந்த வழி திருப்பலி சாமி. திருப்பலியில் நான் பங்கெடுக்க வேண்டும். உமது உடலை, இரத்தத்தை நான் உண்ண வேண்டும். பரிசுத்தமாக வேண்டும். என் குடும்பத்தை ஒப்படைக்கிறப்பா. எங்கோ இருக்கிற என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் உறவினர்கள் எல்லாரையும் இந்த நேரத்துல நீங்க தொடுங்கப்பா. இறை வார்த்தையால் அவர்களை அர்ப்பணமாக்குங்கப்பா. உமது பரிசுத்த உடலால், இரத்தத்தால் ஆண்டவரே, உமது அருள் எங்கள் குடும்பத்தில் நிறைவாய் இன்று கிடைக்க செய்தருளும் சாமி. நான் கேட்ட இந்த இறை வார்த்தை எங்கோ வாழுகிற என் உறவினருக்கு இப்போது போகச் செய்யும் ஆண்டவரே. நீரே மேலான கதிர். உன்னை கொய்து கொள்ள எஞ்சிய என் வாழ்வை ஒப்படைத்து ஏதோ மீண்டும் ஜெபிக்கிறேன். எங்களை ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென்.